ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். 3 நாள் 3 ஜூஸ் குடிச்சா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாரம் இந்த ஜூஸ் 3 நாட்களுக்கு நீங்கள் குடிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்னன்னு பார்த்தோம்னா மணத்தக்காளிங்க. மணத்தக்காளி அப்படின்னு சொல்லும்போது இந்த கீரை, ஸோ ஒரு 3 கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை எடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு 2, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 100 ml வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சிட்டே வந்தால் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் வெந்தயம், நைட்டே வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற வச்சுருங்க. காலையில் இந்த வெந்தயத்தோட ஒரு முழு நெல்லிக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போதும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து முக்கியமாக 3வது அப்படின்னு பார்த்தோம்னா கேழ்வரகு நல்லா ஊற வச்சு முளை கட்டி எடுத்துக்கோங்க. இந்த முளை கட்டிய கேழ்வரகு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். இதை குடிக்கும்பொழுது ஹீமோகுளோபின் லெவல் கிடுகிடுன்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் தாராளமாக இதை குடிக்கலாம். ஸோ இதுதான் கேழ்வரகு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாரத்திற்கு 3 நாள் 3 ஜூஸ் இதை ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.